தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் கடலூர் துறைமுகத்தை இயக்குவதற்காக மகதி கடலூர் போர்ட் அண்ட் மேரிடம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு கடல்சார் வாரியத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. அதே போல வேளாண்மை உழவு நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து 5 பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் மற்றும் பழச்செடி தொகுப்புகளை தற்போது முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். மேலும் பயிர் வகை தொகுப்பிலும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு ஊக்குவித் தொகைகள் வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு சிறப்பு தொகையாக வழங்கப்பட்டு அந்த பயிர் வகை வளர்ப்பு தொடர்பாக பல்வேறு பயிற்சி முகாம்களும் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் 103 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 முதன்மை பயன்படுத்தப்படும் மையங்கள், 18 சேமிப்பு கிடங்குகள், 3 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், வேளாண் சந்தை நுண்ணறிவு ஆலோசனை மையங்கள், ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள், 10 துணை வேளாண் விரிவாக்க மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம், ஒருங்கிணைந்த விளைச்சான்று வளாகங்கள் ஆகியவற்றை தற்போது காணொலி காட்சியின் வாயிலாகவும் திறந்து வைக்கிறார். மேலும் விவசாயம் படிக்கும் மாணவர்களுக்கு புதிதாக மாணவர் விடுதி மற்றும் தரக்கட்டுப்பாட்டு பகுப்பாய்வு உள்ளிட்ட 52 கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார்.